ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள். நம்ம இந்திரஜா அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இவங்க 2 பேருமே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்க போகுது. அதுவும் 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் சோஷியல் மீடியாவில் சும்மா வைரலாக ஆக ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தினத்திரையில் அப்படின்றத ப்ரோக்ராமில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய வளகாப்பு அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேடையில் தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ரிவீலுமே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், இந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், நாங்கள் மறைச்சி சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு வச்சுருக்கோம். பட் விஜய் டிவி மேடையில் சொல்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு அங்கேயே வளகாப்பு அப்படின்றது உடனடியாக ஏற்பாடு பண்ணப்பட்டு ரொம்பவே கிராண்டாக சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் கூட கார்த்திக் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றது தெரியல, எந்த குழந்தையாக இருந்தாலும் நமக்கு சம்மந்தம் தான். பட் இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்காக இப்போத்துலேருந்தே நம்ம நிறைய விஷயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது. சேகரிப்புனா எப்படிப்பா, மெமரிஸா அப்படின்னா இல்லை நிறைய பொருட்களாக அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் சரி, இல்லை எதனாவாக இருக்கட்டும் சரி, நிறைய கிஃப்டஸ், நிறைய டாய்ஸ், இந்த மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்காக சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரப்போகிறது ஆம்பளை குழந்தையா பெண்கள் குழந்தையா அப்படின்றது தெரியாதல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிசெக்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸஸை எந்த குழந்தைக்காக இருந்தாலும் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இப்போ இருக்க ட்ரெண்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லலாம், எடுத்து அதை பத்திரமா பீரோவில் சேகரித்து வைப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்களுக்கு பிடிச்ச பொம்மைகள், நிறைய வந்து பலகாகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக நம்ம எடுத்து பொம்மையாக வந்து என்ன பண்ணுவோம்னா பீரோவில் சேகரித்து வைப்போம். அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம அப்போ தான் போய் அவசரமாக ட்ரெஸ்ஸு வாங்குறதா இருக்கட்டும், எது வாங்குறதா இருக்கட்டும், நம்ம வந்து அதை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமே நமக்கு ஒரு நிமிடம் கூட நம்ம குழந்தை விட்டு பிரியக்கூடாது, அது கூடயே இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம முன்கூட்டியே இது எல்லாத்தையுமே சேகரித்து வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்திரஜா கிட்ட சொல்லியிருக்கிறாராம். இந்திரஜாவுமே பரிபூர்ணமாக இது எல்லாத்துக்குமே சம்மதம், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ பீரோ ஃபுல்லாக நிறைய வந்து துணிகளும் நிறைய வந்து பொம்மைகளும் வந்து அவங்க வாங்கி அடுக்கி வச்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸுமே இதுக்கப்புறம் வந்து சேரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசத்தோடு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. நீங்கள் மறக்காமல் விஷஸ் தெரிவிக்கலன்னா தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலான் மூவி. கிட்டத்தட்ட வந்து சோஷியல் மீடியாவே வந்து கொஞ்ச நாளாக வந்து பெரட்டி போட்டுட்ருக்க மூவியாக இருக்குது. எல்லாருமே வந்து இதை பார்த்து தான் எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க, எப்படா வரப்போகுது மூவி அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மந்தோட மிடில் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை ஆஸ்கார் படத்தோட நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தோட தயாரிப்பாளர் சொல்லியிருக்கிறாங்களாம். இல்லைப்பா சொல்கிறீங்கன்னா, அந்த படம் வந்து கண்டிப்பாக ஆஸ்காரில் வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால ஆஸ்காரோட தேர்வில் நாங்கள் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் ஆஸ்காரோட இதில் வந்து பட்டியலில் நம்மளோட தங்கலான் படம் இருக்க போது. ஆஸ்கார் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க தங்கலான் மாதிரி. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ரொம்பவே ப்ரௌடான மூமெண்ட் தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.